வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் இருந்தால் இந்த ரைஸை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். நார்மலாக காய் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ரைஸோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பொடி வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தனியாக மைல்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ளேமை மீடியம் டு லோ வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக எல்லாம் வறுபடும். அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்க போகிறோம். காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். என்னோடய காஞ்ச மிளகாய் மீடியம் ஸ்பைசினஸ்னால நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களது ரொம்ப காரமாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா பொறப்பொறனானோ அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாதி கோலி குண்டு அளவுக்கு நம்ம புளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஆற வச்சுக்கலாம். ஆறின இந்த மிக்சரை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொடி ரெடியாக எடுத்து அடுத்ததாக நம்ம காய் வதக்கிக்க போகிறோம். அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு நீளமாக துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முழு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துருவி பண்ணும்போது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வாழைக்காவும் உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். துருவின வாழைக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம வாழைக்காயை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சும்மா வதக்கிட்டே இருந்தாலே போதும், வாழைக்காய் குக் ஆகிடும். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் காய் ரெடி பண்ணும் போதே இன்னொரு பக்கம் நீங்கள் சாதத்தை வடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கப் சாதத்தை வடித்து ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரைஸை எந்த அரிசியில் வேணாலும் பண்ணிக்கலாம். துருவின வாழைக்காய் ஆரம்பத்தில் பிசுபிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு போயிடும். அடுத்ததாக நான் 1 தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி உங்களுக்கு வேகணும், ஆனால் குழையக்கூடாது. அதனால் தக்காளியுமே தண்ணி விடாமல் இதே மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துடும். நம்ம தண்ணி சேர்க்காமல் குக் பண்ணுறதுனால வாழைக்காய் உங்களுக்கு நல்லா பொறப்பொறன்னு ஆக ஆரம்பிச்சிடும். வாழைக்காய் குக் ஆகிடுதான்னு பாருங்கள். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா பொடியுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய் கூட அரைச்ச இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொடியோட பச்சை வாசனையுமே நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணும்போது போயிடும். ஸோ லேட்டாக எழுந்தீங்க, டக்குன்னு எதாவது ரைஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரைஸை குவிக்காக பண்ணி உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு அனுப்பலாம். இந்த ரைஸுக்கு நான் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்கலை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ட்ரையாக சாட்டே பண்ணதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம். காய் சாதத்தோட ஈவனாக மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரைஸ் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும், அதனால் சாதத்தை ரொம்ப வரையாக வெடிக்காமல் கொஞ்சம் குழைவாக வெடிச்சுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கடைசியாக ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டா நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச நெய்யை 1 டீஸ்பூன் மேலே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒரு தயிர் பச்சடி இல்லைன்னா ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். நம்ம கடைசியாக சேர்க்குற இந்த நெய் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். குழந்தைகள் கண்டிப்பாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வாழைக்காய் ரெசிபிஸ் இருக்குது, அதோட லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் ஏதாவது செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Thanks for watching.